ஹாய் ஹலோ வெல்கம் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போ நான் இன்னைக்கு சமையலில் ஒரு மாங்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். வித்தியாசமான முறையில் ஒரு மாங்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட மாங்காய் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன், ஒரு பிடி சின்ன வெங்காயம், 5-8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகா, காரம் இல்லாத பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இது வெந்தய பொடி, உலுவா பொடி. ஓகே. அப்புறம் தயிர், 1 கப்பு தயிர், அரை மூடி தேங்காய். இனி தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், துண்டில் ஒரு துண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, வெள்ளை பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு பிடி கருவேப்பிலை, கடுகு, ஆயில், இவ்வளோதான் தாளிப்பு. ஓகேவா? இனி நமக்கு இந்த மாங்காவை நல்லா தோல் நீக்கி சின்ன சின்ன க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளோட மாங்காய் எல்லாம் தோல் நீக்கி எடுத்துருக்கு. ஒரு விதம் பழுக்காராய செனஞ்ச மாங்காய் தான் எடுத்திருக்கேன். நல்ல மூத்த மாங்காய் தான். இந்த தோல் நீக்கி எடுத்தாச்சு. இனி நமக்கு இது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணல, நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு இதே ஒரு பேன் எடுத்தாச்சு. இதுலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாங்காவை போட்டுக்கலாம். இதுலேக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இது 3 இது கூட ஆட் பண்ணலாம். இது கூட நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இனி நமக்கு இதுலேக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்டவ் பற்ற வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாங்காய் வேகிறதுக்குள்ள இதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஒரு பிடி சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, லேசாக மஞ்சத்தூள் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட மாங்காய் எல்லாம் வெந்துருச்சா பார்க்கலாம். மாங்காய் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இனி நமக்கு இதுலேக்கு அரைச்சி வச்சிருக்கீங்கன்னா அந்த அரைப்பை ஆட் பண்ணலாம். நல்லா வெந்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ நமக்கு அரைச்சி வச்சிருக்கீங்கன்னா இந்த அரைப்பை ஆட் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் திளைக்கட்டும். தேவையான தண்ணி, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னா
இந்த தயிர், கட்டி தயிர் இது கூட ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்று கொதிக்கட்டும். தயிர் உடைக்காம போட்டுட்டேன்னா இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அது கொதிக்கும் போது கரெக்ட் ஆயிடும். இப்ப நம்மளோட மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி நமக்கு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்படியே நமக்கு எடுத்து அடுத்த ஸ்டவ்ல வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம். பேன் காயட்டும். ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் கட்டியாகி கிடக்குது, அதனால அது இப்படி இருக்கேன். இப்போ ஆயில் எல்லாம் காஞ்சாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோட பொடியா நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூட இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணது போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு வரமிளகா இப்படி 3 துண்டா போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். இனி நமக்கு இந்த தாளிப்பு இதிலேக்கு இப்போ நமக்கு லாஸ்ட்டு இதுக்கு ஒரு பிஞ்சளவிന് ഉലുവ പൊടി, വെന്തയത്തിൻ്റെ പൗഡർ, അതായത് ഉലുവ പൗഡർ போட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட் இப்பயே மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் வீட்டில் எல்லாரும் சமைச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப என்ன சொல்ல, சூப்பரான ஒரு மாங்காய் கறி தான். இது போல் யாரும் செய்திருக்க மாட்டாங்க. ஒரு தடவை இதே போல் செய்து பாருங்க. அப்போ நம்மளோட வீடியோ முதல்ல பார்க்குறவங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.